வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டி கலர் பேஸ்கெட்டுங்க. இது எல்லாமே உடன் ஹேண்டில் ஹேண்டில் வைக்க போகிறாங்க சென்டரில். மல்டி கலர் பேஸ்கெட்ஸ் எனக்கு பேஸ்கெட்ஸ் மட்டும் மேக் பண்ணி கொடுங்க, நாங்கள் உடன் ஹேண்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட கலர் காம்பினேஷன்ஸ் மெஷர்மெண்ட்ஸில் நான் இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கூடைகள் பின்னி மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்துக்கலாம். எல்லாமே நார்மல் வேரில் தாங்க போட்டிருக்கேன். என்னோடய வயர் நல்லா திக்காகவே இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். இது எல்லாமே நார்மல் வயர் தான். உங்களுக்கு இந்த மாதிரி வயர் ஏதாவது தேவைப்படுது கூடை பின்னுறதுக்கு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இந்த கூடையோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க. ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பார்க்கவே பாருங்கள், செட்டு கூடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று ஒவ்வொரு சைஸுங்க. சென்டரில் பாருங்கள், உங்களுக்கு ஹேண்டிலுக்கு நான் வயர் விட்டுருக்கேன். அவங்க அந்த ஹேண்டில் உடன் ஹேண்டில் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உடன் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதும் அவங்க காமிச்சிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூடையோட ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கூடை பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். மல்டி கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கூடை மல்டி கலரில் யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா. இதில் 5 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மல்டி கலர்ஸ் நல்லா ஒரு டார்க்கு லைட்டுன்ற மாதிரி இந்த கூடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரெட்டு, க்ரீனு, ப்ளூவு, ரோஸு, மாம்பழ, மஞ்சள், இந்த மாதிரி 5 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7.5 அடியில் 27 வயர் நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க. பேஸ் 12 லைன் போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபுல் பேஸ்க்குமே நான் போட்டிருக்கேன். அப்புறம் ஹைட் 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. இந்த 5 கலரையுமே 5 நாட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம், இல்லை 6 நாட்டாக. அவங்களே சொல்லிட்டாங்க மெஷர்மெண்ட்டுக்கு. இந்த கூடையை பார்த்தாலே தெரியும் எப்படி நம்ம பிரித்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா பேஸ் எல்லாமே நல்லா அகலமாக இருக்கும். ஸோ கூடை நல்லா பெருசாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாட்ஸ் நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்குது. வயர் திக்காக இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு இந்த கூடையும் நல்லா பெருசாக இருக்கும். செக்குடு டைப்பில் நான் போட்டிருக்கோம். கலர்ஸ் பாருங்கள், கீழே எப்படி நம்ம பேஸுக்கு நம்ம போட்டோமோ அதே மாதிரி ஹைட்டுக்கும் செக்குடு டைப்பில் வந்திருக்கும். இந்த சென்டரில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 9 நாட்ஸுக்கு. அதுக்கு மட்டும் நீங்கள் 9 அடி எடுத்துக்கோங்க. கால்குலேட் பண்ணி நீங்கள் 9 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கம் அப்போ தான் ஒவ்வொரு அடி மிச்சம் இருக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் அழகாக அந்த ஹேண்டில் உங்களுக்கு ரேப் பண்ணுறதுக்கு சூப்பராக ஃபினிஷாக இருக்கும். உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறப்பையும் ஏணிப்படி முடிச்சு தான் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த சைஸ் பாருங்கள். இதில் 3 கலர் மெயின் கலராக யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது எல்லோ, டார்க்கு, க்ரீனு, ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் இதெல்லாம் பிரிக்கிற மாதிரி நான் கோல்டன் கலர் ஒவ்வொரு லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பேஸு, ஹைட்டு எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு லைன் எக்ஸ்ட்ராவாக நான் பிரிச்சிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த கூடைக்கலாம் இதுக்கு நம்ம 8.5 அடியில் 28 வயர் கட் பண்ணிக்கணுங்க. பேஸ் 14 லைன் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா பெருசாக கேட்டிருந்தாங்க. 14 லைன் போட்டிருக்கு. அந்த இது பாருங்கள், பெரிய பெரிய செக்கடாக அவங்களுக்கு நான் பிரிச்சுருக்கோம். நம்ம 8 8 8 அந்த மாதிரி பெரிய பெரிய செக்காக பிரிச்சுட்டு சென்டரில் ஒரு கோல்டன் கலர் வயர் விட்டு நம்ம இந்த மாதிரி பிரிச்சுருக்கோம். நம்ம அது பார்க்க சூப்பராகவே இருக்கும். பேஸும் அதே மாதிரி தான். ஹைட்டு அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. காமனான கலர்ஸ் எல்லோ, க்ரீனு, ரெட்டுங்க. இந்த கலர் யூஸ் பண்ணி 3 கலர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கூட எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சென்டரில் வயர் விடுறப்ப இதுக்கு 10 அடி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 9 நாட்ஸுக்கு அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழேருந்தே நம்ம ஹேண்டிலுக்கு வயர் விடுறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே ஹேண்டில் நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் இப்போ உடன் ஹேண்டில் வச்சு கூடைகள் கேட்குறாங்க. உடன் ஹேண்டில் நம்மகிட்ட அவைலபிள் அந்த சேம் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா வச்சு கொடுத்துருவோம். அப்படி இல்லை அவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாலுமே நாங்கள் கூடையாக பின்னி கொடுக்குறப்ப அவங்களாவே ஹேண்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க.
நாட்ஸ் பார்த்திங்களா, பெரிய கூடை போக 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 நம்ம இந்த அளவுக்கு நாட்ஸ் நல்லா டைட்டாக நீங்கள் போடுறப்ப கூடைகளும் பார்க்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இந்த கூடைகளுக்கெல்லாம் பேஸ் நான் குச்சி கூட சொருகலைங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, பேஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 3 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாம்பழ மஞ்சள், டார்க் ரோஸு, லைட் ப்ளூ, இந்த 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சின்ன சின்ன செக்குடாக வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கேன் நான். மேலே ஹைட்டுக்கும் வந்து சேம் அதே மாதிரி தான் நான் வந்து பிரித்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இப்போ இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 8.5 அடியில் 30 வயரு, பேஸ் வந்து 12 லைனு, ஹைட் வந்து 30 லைன் போட்டிருக்கோம். பார்த்திங்களா, எப்படி நம்ம பிரிச்சுருக்கோமோ அதே மாதிரியே நம்ம மேலே ஹைட்டுக்கும் நம்ம வந்து கொண்டு வந்து போடணும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி விட்ருக்கேங்க. நம்ம அந்த ஒரு 7 இல்லை 9 நாட்ஸுக்கு நீங்கள் விடுறப்ப உங்களுக்கு வந்து 10 அடி விட்டுருக்கேன் நான், கரெக்டாக இருக்கும். இங்கிட்ட ஒரு அடி இங்கிட்ட ஒரு அடி மிச்சமாக இருக்கிறப்ப உங்களுக்கு மற்ற நாட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வயரை இன்சர்ட் பண்ணிடுங்க ஒரு லைன் உள்ளே மடக்கி. அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து வயரை மடக்க வேணாம். பாருங்கள், 3 கலர் யூஸ் பண்ணி கூடைகள் போடுறப்பையும் எவ்வளோ நல்லா அழகாக செக்குடு டைப்பில் நம்ம வந்து சின்ன சின்ன செக்குடு டைப்பில் நான் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மல்டி கலர் பேஸ்கெட்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் லாங்காக வச்சு போட்டுக்கலாம், உள்ளே இன்னர் லைன் கொடுத்து ஜிப்பு வச்சு போட்டுக்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம வந்து இந்த பேஸ்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் கூடைகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுங்க, நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி தருவோம். இப்போ எப்படி உடன் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதாங்க உடன் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க நம்மளுக்கு இமேஜஸ் அனுப்பியிருக்காங்க பாருங்கள். செமி சர்க்கிளில் ஒரு உடன் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க நீட்டாக அந்த ஹேண்டில் வந்து சொருகியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.